ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கூட என்னம்மா சாப்பிட்டேன் அப்படின்னா சீச்சா குழம்பு சாப்பிட்டேன்னாங்க. அவங்களுக்கு வந்து சிக்கன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், மட்டனு மற்ற எல்லாத்தையும் விட. ஸோ அதை வந்து எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு விரல் நீட்டுக்கு வந்து இஞ்சி, 2 பூண்டு, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பூண்டு வந்து 2 எடுத்துக்கிட்டேன் நான். வெங்காயம் 1, 5-6 வந்து தக்காளி வந்து எடுத்து வச்சுங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல வந்து ஒரு சமையல்னாவே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கிறது கூட வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெடி பண்ணுற விஷயந்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாருங்கள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், மிளகு, இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப குயிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்மளால் செஞ்ச முடியும். அவ்வளோ ஈஸியான ஒரு இது. பேச்சுலர்ஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தனியாக வாங்கின்னு வந்துட்டாங்கனாக்கா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதை பாருங்கள், தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். 2 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சோம்பு வந்து போடுறேன். சோம்பு வந்து போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அது அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். நீங்கள் இது வந்து குக்கர்லேயோ கடாயிலையோ செய்யலான்னா கூட செய்யலாம், அது ஒன்றும் இல்லை. குக்கரில் செஞ்சோமா ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் என்னன்னாக்கா, இந்த மசாலாவை நம்ம வந்து அதில் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நல்லா வந்து வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரை முடி அளவுக்கு தேங்காய் தான் வந்து எடுத்துருக்குறேன். அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா குழம்பு வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம செஞ்சு நம்ம ஒன்று முடிச்சதுக்கப்புறம் தான் ஒன்று செய்யணுன்னாக்கா நம்ம கிச்சன்லேயே தான் இருந்துகிட்ருக்கணும் லேடிஸ் எப்போவுமே. அது டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்து சிக்கன் கிரேவியும் சாதம், ரசம் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடலாம் நம்ம கிச்சன்லேருந்து. பாருங்கள், ஒன் சைடு அதையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. பத்தலைனாலும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அதுக்கு ஒன்று நம்ம தனியாக ஒன்று பண்ணணும். சிக்கன் வந்து நான் ஏற்கனவே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். அதை வந்து அதில் சேர்த்துடலாம். சிக்கன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கனாக்கா சிக்கன்லேருந்து ஒரு கவுச்சி வாடை மாதிரி ஒன்று வரும். அது நிறைய பேர் அந்த குழம்புல கூட வரும். அதுக்கு ஒரு காரணம், அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த ஒரு வழியை வந்து பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குழம்பு நம்ம போட்டு வதக்குறோம் இல்லையா, சிக்கனை வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து ஊற்றணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவியில் வந்து அந்த கவுச்சி வாடையே இருக்காது. நம்ம என்ன தான் வதக்கினே இருந்தாலும், வதக்கிட்டு உடனே அப்படியே டைரெக்டாக தேங்காய் ஊற்றினாலும் அந்த கவுச்சி வாடை வந்துட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி கொச்சதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சோம்னாக்கா அந்த கவுச்சி வாடை வந்து வர்றதில்லை. இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறது. பாருங்கள், தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போது உப்பு மட்டும் பார்த்துன்னு மூடி வச்சிடலாம். ஒரு விசிலும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சாவே சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். எப்போவுமே வந்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போடுங்க. ஏன்னா எல்லா விபத்தையும் வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். அதனால தான் அது வந்து சொல்கிறேன் நான். பாருங்கள், 10 நிமிஷம் சிம்மில் ஆயிடுச்சு. விசில் இறங்கினோடனே திறக்கிற பாருங்கள், கமன்னு சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை கிளைமேட்டுக்கெலாம்
செம்மையாக இருக்கும் அது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்தோட களியோடலாம் சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.